வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களையும் அப்புறம் 16லிருந்து 20 வசனங்கள் வரையும் நாம் வாசிப்போம். யோவான் 14 1 முதல் 4. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசனம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ட்ரினிட்டி, திரியேக தெய்வம், திருத்துவம் நாம் மிகவும் முக்கியமாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம இந்த 3 காரியமும் கட்டாயமாய் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், முதலாவதாய் வேதாகமம் ஒரு தேவனை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 தனி நபர்களாய் நமக்கு அவர் நித்தியமாய் இருக்கிறார் என்றும், இந்த 3 நபர்களும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே தன்மை உடையவர்களாய் வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. They are all in same nature. இவர்களை நான் புரிந்து கொள்வதற்கு இந்த 3 நபர்களுடைய பொருள் என்னவா இருக்கு, அதனுடைய மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த 3 பேருக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். யோவான் 14வது அதிகாரத்தை வாசித்த நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போனதற்கு அப்புறமாய் நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இங்கே தான் ஒரு கீ பாயிண்ட்டு நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம பாஸ் பண்ணி போகிற ஒரு காரியம். இப்போ இந்த 3வது நபரை நான் எப்படி பிதாவாகிய தேவனை கனம் பண்ணினேனோ, நான் எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணினேனோ, அதே சேம் லெவலில் பரிசுத்த ஆவியானவரை நான் கனம் பண்ண வேண்டும். அதை நான் ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேம் ஃபெய்த். இப்போ நம்ம தூய ஆவி பரிசுத்த ஆவின்னு சொல்லும் பொழுது அந்த ஆவியானவரை நம்ம அநேக நேரங்களில் அவருடைய ஆவியின் கனிகளினாலே மாத்திரம் நம்ம ஆவியானவரை உணர்கிறவர்களாய் என்னவோ தெரியல, இந்த கிறிஸ்தவத்தில் தவறாய் பிரசங்கிக்கப்பட்ட காலங்கள் உண்டு, இப்பயும் உண்டு. ஏனென்று சொன்னால், அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று தவறான உபதேசங்கள் உண்டு. அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியின் ஒரு வரம், அது பரிசுத்த ஆவி கிடையாது.
அப்போ அநேக கனிகள், நமக்கு 9 கனிகளை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னுள் இருக்கும் பொழுது தான் அந்த 9 கனிகள் எனக்கு கிடைக்கும். ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியும் அந்த கனிகளுக்கு சம்பந்தம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் 3 காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, பிதா குமாரன் அல்ல, பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதாவும் அல்ல. இவர்கள் மூவரும் தனித்தனி ஆட்கள். இப்போ 3 பேருக்கு தனி ஆட்கள்னா, தனித்தனி ஆட்கள் 3 பேருக்கு 3 ரோல். இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இதை புரிந்து கொள்ள உண்மையாகவே நமக்கு அவ்வளோ ஞானம் இல்லை. we don't have that much knowledge. ஆனால் இதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நமக்கு தான் அறிவில்லையே, அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியலையே. ஆனால் இதை ஏன் புரிந்து கொள்ளணும்னா, இதோட ஆக்ஷன் புரிஞ்சாதான், இதனோட வேல்யூ புரிஞ்சாதான், இதனுடைய ஸ்ட்ரென்த் புரிஞ்சாதான், இந்த பரிசுத்தாவியினுடைய வல்லமை புரிந்தால்தான். இப்போ எப்படி நம்ம அடிக்கு ஒரு தடவை இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்மோடு இப்பொழுதும் இருக்கிறவர் பரிசுத்தாவியானவர். ஏசாமி நம்ம கூட இல்லை. ஏசப்பா வந்தார், 3 வருடம் ஊழியம் பண்ணிட்டாரு, மேலே போயிட்டார். இப்போ அவர் திரும்பி வரணும். இப்போ இந்த இன்பிட்வீன் டைமில் நமக்கு கொடுத்துட்டு போனவர் ஏசாமி எப்படி உயிரோடு நம்மோடு கூட நடந்தாரோ, எப்படி அவர் ஊழியம் செய்தாரோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மோடு நடக்கிறார். அவர் அப்படியே லைவாக நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்தாவி இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பாடல் ஃபாதர் எழுதுறப்போ, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அப்போ எவ்ரி மொமெண்ட் ஐ நீட் டு நோ, இந்த பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது. இப்போ இந்த 3 பேரும் தனிநபர்களானால் ஒரே தேவன்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ புரிந்து கொள்ளத்தக்கதாக ரொம்ப லகுவாக சொல்லணும்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு போதகராய், ஒரு பாஸ்டரா, இல்லை ஒரு பைபிள் டீச்சரா, இல்லை ஒரு ப்ரீச்சரா உங்களுக்கு தெரியும். இப்போ இதே நான் வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய மனைவிக்கு நான் கணவனாய் தெரியும், ஒரே ஆள் தான். இதே நான் என் பிள்ளைகளுக்கு நான் அப்பாவாக இருக்க முடியும். இதே நான் வேலைக்கு போனால் நான் ஒரு இடத்துல மென்டல் ஹெல்த் நர்ஸாக இருக்க முடியும். இப்போ நான் ஒருவன் தான், ஆனால் என்னுடைய வேலை வித்தியாசமானது. ஆவியானவர் ஒருவரே, ஆனால் அவருடைய கிரியைகள் வேறு வேறு விதமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். பிதாவும் குமாரனும் தனித்தனியானவர்கள் தான். முதல்ல அதை புரிந்து கொள்ள. யோவான் 1:1 ஒரு 2 வசனங்களை வாசிச்சிருன்னு சொன்னீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனம் 2 முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. தேவனிடத்தில் இருந்ததென்று சொன்னா, குமாரன் பிதாவிலிருந்து தனிநபர். அப்ப தேவனாய் இருந்து குமாரன் முழுமையான தேவன். இந்த 2மே ஒரே நேரத்தில் உண்மைதான். அப்ப இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்ததுன்னு சொன்னா, அப்ப 2 காரியங்களை கர்த்தர் ஒன்றிணைக்கிறதாய் இருவராய் வேலை செய்கிறத பார்க்கிறோம். யோவான் 17:24 என்ன சொல்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கிறார், தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறார். ஜெபிக்கும் பொழுது இவ்விதமாக இயேசு சுவாமி ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே பிதா குமாரனை நேசித்தார், இது அவர்களுடைய நித்திய அன்பின் இருந்த அவருடைய கிருபையை தெரிவிக்கிறது. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிதாவே, நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை உலகம் படைப்பதற்கு முன்னமே நீ என்னை நேசித்தீர் என்பதை நான் இந்த வசனத்தில் அவர் சொல்லி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்போ தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் என்னை அவரோடு கூட இணைக்கும் பொழுது சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இயேசு நமக்காக இப்ப பரிந்துரைக்கிறவராக இருக்கிறார். வேதம் நமக்கு இயேசு எப்படி சொல்லுது? பிரதான ஆசாரியராகவும் நமக்காய் பரிந்து பேசுகிறவராகவும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 யோவான் 2:1 என்ன சொல்லுது? இயேசு
பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதே போல எபிரேயர் 7:25 சொல்லுது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருந்து விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். இயேசு பிதாவிலிருந்து வேறுபட்ட நபர் என்பதை இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். பிதா அவருடைய வேலை என்ன, குமாரனாகிய அவருடைய வேலை என்ன, இப்போ பரிசுத்த ஆவியானவர்கள் தனியானவர்கள் தான். என்ன சொல்றார்? யோவான் 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய, நல்லா கவனிங்க, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் போதிக்க போகிறதே அவர்தான். இப்போ அவர் இருந்த காலகட்டங்களில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டங்களில் நீங்களும் நானும் இல்லை. இப்போ எனக்கு வேதம் வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். With the help of Holy Spirit, He is going to teach me everything. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தேவனிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டங்களை எல்லாம் என்னோட கூட கம்யூனிகேட் பண்ண போறதே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். He will make remember. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னு சொல்லுது. இப்போ யோவான் 16:7 வாசிங்க. அதே அடுத்த அதிகாரம் 16:7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆமா, அப்ப நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வேலை இல்லை. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானோட வேலை தேவை இல்லை. இப்ப அவர் போகும் பொழுது நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். யோவான் 14 வாசிச்சோம் இல்லையா? முதல்ல நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். அப்ப நமக்கு ஒரு கம்ஃபர்டரை, நமக்கு ஒரு கைடை, நமக்கு ஒரு காரணங்களை நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நமக்கு இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் நடக்கிற பாதை, செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம் அது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப பிராக்டிக்கலா நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பிதாவை ஆராதிக்கிறோம். குமாரன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்களேன். குமாரன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம ரட்சிப்பு பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? அப்போ நமக்கு வழி நடத்துகிறார். தேவன் மூலமாய் எனக்கு, நான் அவரை ஆராதிக்கிறேன். அவர் தான் எனக்கு திட்டங்களை கொடுக்கிறவர். அவர் தான் திட்டங்களை கொடுக்கிற குமாரன் மூலமா நான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறேன். இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் கிறிஸ்தவனாய் தொடர்ந்து இந்த ஊழிய பாதையில் உங்களுடைய டே டு டே லைஃப்ல நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரோட உதவி தேவை. வித்தவுட் ஹிம் யூ கேனாட். இப்போ நார்மலா நீங்க, ஏன்னா நம்ம ரொம்ப இது பழகலை. இப்போ இது ஐம் ரியலி ஃபீலிங், அது எனக்கு புரிந்து கொள். என்னால் நான் ஒருவேளை கன்வே பண்ணுறேன்னு எனக்கு சரியான படி தெரியல. கரெக்டாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய எண்ணம் என் இருதயத்தோட கூட கனெக்ட் ஆகலைன்னா, அவர் என்னை கைட் பண்ணலைன்னா, அவர் எனக்குள்ளே இல்லைன்னா என்னால் ஒரு ஸ்டெப்பு நடக்க முடியாது. ஏன்னா நான் ஆவிக்குள்ளே அவரோட கூட கனெக்ட் ஆகியிருக்கிறேன். He is with me. அவர் எனக்குள்ள இருக்கிறார். என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் எனக்கு கைட் பண்றாரு. இப்போ நான் கைட் பண்ணப்படலைன்னா நான் அவரோட கூட இல்லை. அது உலகத்தாருக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு. ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் ஒரு நிமிஷமும் அவரோடு கூட எப்படி இருக்கிறோம்? அவருடைய பரிசுத்த ஆவி என்னை ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியமாக என்னை நடத்துகிறது.
இப்போ இந்த ஐக்கியத்தை நான் முதலாவதாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய தேவன் ஒரு பரிபூரண தேவன். கர்த்தர் நம்மை பரிபூரணத்தோடு நடத்துகிற தேவன். இப்போ இந்த யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் உங்களை இவ்விதமாக நடத்துவார் என்று சொல்லுகிறது. அப்போ நான் இந்த ஆதியாமத்தில் நம்ம வாசித்திருப்போம், ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் பொழுதும் அந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அங்கே சொல்லும் பொழுதுனா சொல்ல, நாம் அவர்களை உருவாக்குவோம். ஈவன் there was only we think there is only one person. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுது? நாம் அவர்களை உருவாக்குவோம். அப்போ கர்த்தர் எப்பொழுதுமே இந்த மூவராய் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு திட்டங்களை கொடுக்கிறார். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம இயேசு கூட ஜெபம் பண்ணும்போது, ஆனால் அவர் இயேசு சுவாமி ஜெபம் பண்ணும்போது எப்பொழுதுமே நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி தான் சொல்வார். எப்படி சொல்வார்? பரலோக பிதாவே என்று தான் அவரை எப்பொழுதுமே அட்ரஸ் பண்ணுவார். ஏன் என்று சொன்னால் அவர் தான் சகலத்தையும் படைத்தவர். அதனால தான் நமக்கு பரமண்டங்களில் இருக்கிற ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துவதுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இந்த மூணையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. இதை தான் நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுறேன். இட் குட் பி ரெப்பிட்டேஷனாக கூட இருக்கலாம். இதை எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த மூன்று பேரையும் சரியான முறையில் என் வாழ்க்கையில் எப்படியாய் அவர்கள், இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அலோ பண்ணலனா, இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலனா, பிதாவாகிய தேவன் எப்படி எனக்குள்ள ஒரு கிரியை செய்கிறார் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்குற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களை கர்த்தர் ஏற்கனவே நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுக்கு முதல்ல பிதாவாகிய தேவனுடைய திட்டம் தேவை. ஆமாவா இல்லையா? உங்களை முன்குறித்து இருக்கிறார். நீங்க அவரை கொண்டு ரட்சிக்கப்பட உங்களை முன்குறித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். தாயின் கருவிலே என்ன முன்குறித்து இருக்கிறார். இப்போ விசுவாசிக்கிறீங்களா? இப்போ என்ன முன்குறித்த என்னை ஆயத்தம் பண்ணி ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு யார் தேவை? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவை. நான் இதை என் வாழ்க்கையில் உணரணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து விட்டு போன காரியம் என்ன? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? 1 தீமோத்தேயு 1:2 3 காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? கிருபை, இரக்கம், சமாதானம். இப்போ இந்த சமாதானத்தை நீங்க மைண்ட்ல அப்படியே இருக்கட்டும். இந்த கிருபைக்கு என்ன சொன்னாங்க? undeserved people was receiving something that is called grace. கரெக்ட்டுங்களா? இப்போ mercyக்கு என்ன சொன்னாங்க? it is a substitute someone has paid for my own punishment. என்னுடைய தவறுதலுக்காய், நான் பண்ணின தவறுதலுக்காய் எனக்கு பதிலாய் ஒருவர் கொடுக்கப்பட்டது தான் இரக்கம். அந்த இடத்துல நான் தான் இருந்திருக்கணும். அப்போ என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் 3 பேர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 பேர் நடக்காமல் 3 பேருடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் உங்கள் லைஃபே இருக்காது. ஆர் யூ வித் மீ? நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய எவ்ரி ஸ்டெப்பில் 3 பேர் இருக்கணும். பிதாவாகிய தேவன் இருப்பார் எவ்ரி டே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் எவ்ரி டே. எவ்ரி மூமெண்ட் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்கணும். இந்த கைடன்ஸ் இல்லைன்னா அதனால தான் அநேகருக்கு என்னன்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லாதது காரணம் என்னன்னா இந்த மூவரையும் அவனுக்கு உணர்கிறது இல்லை, ஈக்குவலாக வேல்யூ பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஏன் நம்மளால ஒரு காரியத்தை ஆண்டவரோடு கூட ஒரு பாடலோ ஒரு வசனமோ என்னோடு கூட இணைக்கப்பட முடியலன்னு சொன்னால், ஏனென்று சொன்னால் அநேக நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மூவரையும் ஈக்குவலாக நான் வேல்யூவே பண்ணுறதில்லை. இந்த மூவருக்கும் நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தது 3 பேரையும் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு நித்தியமானவர், அவர் பிதாவோடு இருந்தார், அவர் தேவனாக இருந்தார் நமக்கு சொல்லுதே. யோவான் அதிகாரம் 1:1-3 இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அதே போல யோவான் 20:28 வாசிங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டபோது தோமா என்ன சொன்னாரு? என் ஆண்டவரும் என் தேவனும். அவருக்கு புரியுது. தோமா ரொம்ப அழகா சொல்றாரு. ஈ அண்டர்ஸ்டாண்ட், பிதாவாகிய கர்த்தர் இவரை அனுப்பாமல் நீர் இவர் யார் சொன்னாத? இது யார் சொன்னாரு?
உங்களுக்கு பிதாவைய கர்த்தர் கொடுக்கலன்னா இவ்விதமான காரியங்களை நீ செய்ய மாட்டீர் என்று யார் சொன்னாரு? யார் சொன்னார் நமக்கு? யோவான் 3ஆவது அதிகாரத்தில் எந்த பாஸ்டர் சொன்னாங்க? இல்லை, யார்? வாசிங்க, திருப்புங்க. யார் வரா அந்த இடத்துக்கு ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது? நிக்கதேமு. அதை நம்ம கொஞ்சம் மனப்பாடம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அந்த மைண்டில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில். ஏன்னா ஒருத்தர் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவர் கிட்ட வரும்பொழுது அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? நிக்கதேமு ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் கேட்குறாரு ஒருவன் அப்போ அவருக்கு சொல்கிறாரு, இது நீர் தேவனிடத்தில் வராவிட்டால் இவைகளையெல்லாம் செய்ய மாட்டீர் என்பதை நிக்கோதேமுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அப்போ அவருக்கு நான் யாரை சேவிக்கிறேன் என்ற உண்மை, பிரியமானவர்களை, அவனுக்கு இருக்கிற அந்த விசுவாசம், அவனுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் இயேசு மேல இருக்குதா? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இந்த செய்தியினுடைய சாராம்சமே என் விசுவாசம் எந்த இடத்துல யார் மேல எப்படி நான் ஆப்ரேட் பண்றேன்றதான் கேள்வி. பிதாவாகிய தேவன் எனக்கு தெரியும், நான் சொல்லலாம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நான் 1000 முறை சொல்லலாம். உட்கார்ந்தா எழுந்தா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம அநேக நேரங்கள் தொடர்றதே இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்றேன். எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப், எவ்ரி டே இது பிதாவினிடத்திலிருந்து வந்தது. கர்த்தர் எனக்கு இந்த திட்டத்தை கொடுத்தார். இப்போ என்னுடைய திருமணத்தை, இப்போ எனக்கு இப்போ இந்த திருமணம் இருக்கிறது. இந்த திருமணம் கர்த்தர், நான் அநேக நேரங்கள் நினைத்தது உண்டு, இந்த முதல் 5-6 இயர்ஸ் ஆண்டவருடைய சித்தமே இல்லை இந்த மேரேஜ். நான் இப்படிதான் மதியனமாக நினைத்தது உண்டு. அப்போதான் நான் தேவனிடத்தில் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, என்னுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டும் God டிசைன்டு, அவர் ப்ரீடிஸ்டைன்டு, அவர் கர்த்தர் இதை முன்குறித்து இருக்கிறார். திருமணம் மட்டும் இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வேலைகள் எல்லாமே பிதாவாகிய தேவன் முன்குறித்து இருக்கிறார். அது உங்களுக்கு நடக்கிறப்பதான் நீங்க புரிந்து கொள்ளவில்லை, ஓ இது எனக்கு பிதாவாகிய தேவன் இதை முன்குறித்து இருக்கிறார், இப்படியெல்லாம் எனக்கு போனேன்னு. இதை எனக்கு சப்ளிமெண்ட் பண்ணி எனக்காய் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்த என் பிதாவாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த குமாரன் என்னக்காய் மரித்து என்னை அவரோடு சேர்க்கிறார். இப்ப சேர்த்த என்னை தினம் தினம் நடத்த எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இப்ப இந்த மூணுமே நான் கோரிலேட் எவ்ரி டே என்னுடைய லைஃப்ல நான் நடந்து கொண்டே போக வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் இது. கவனிங்க, இப்போ எனக்கு இந்த காரியங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் தேவனோடு நடக்கிற காரியம் எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போதான் செய்தியினுடைய முக்கியமான இடங்களுக்கே நம்ம வரோம். இப்போதான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே முடிஞ்சிருக்குது. அப்போ எனக்கு பிதாவாகிய தேவனுடைய காரியத்தையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நான் புரிந்து கொண்ட நான் இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிற விதத்தை நான் ரொம்ப அழகா எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் 14வது அதிகாரத்துக்கு திரும்பும். இப்போ நம்ம வாசித்த பகுதி அதுதான். ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்று சொல்லுகிறார். இப்போ ஆவியானவர் உங்களிடத்துல நான் அனுப்புறேன்பா. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுனா, அவரை காணாமலும், இப்போ அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அவரை என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உங்களோடு கூட நான் அனுப்பி வைப்பேன் சொல்லும் பொழுது, இந்த உலகம் இந்த பரிசுத்த ஆவியானவரை காணாது. அப்ப இந்த உலகம் காணாதுன்னு சொன்னா எனக்கு அவரை அறிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நான் ரொம்ப அழகா தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அவர் என்னை நடத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் நான் இந்த பூமியில இல்லை.
அப்ப என்னை நோக்கத்தோடு கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தாதான், தேவன் என்னை அழைத்ததனுடைய நோக்கத்தை புரிந்தால்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்ய முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை தேவன் அழைத்ததின் நோக்கம் எனக்கு புரியணும். முதல்ல அவரோடு கூட என்னை கனெக்ட் பண்ணாதான், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணாதான் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ஒர்க் பண்ணுறதுக்கே முதல்ல எனக்கு இந்த 2 பேர் முதல்ல நான் தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த 2 பேரை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னால் ஒரு காரியமும் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. நான் ஆவிக்குரிய முறையில் ஒரு நாள் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அப்போ எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் போவதற்கு இந்த 3 பேரையும் நான் எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சத்தியத்தில் நடத்துவார் என்று சொன்னால், அப்போ எனக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குன்றது நமக்கு வேதம் நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்திருக்கிறது. இப்போ 1 யோவான் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது வசனம் வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் நல்ல கவனமா கவனிக்கிற வாசிங்க, நல்லா நீங்களும் வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய இந்த இடத்துல அப்படியே ஒரு விரல் வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம யோவான் 14வது அதிகாரம் வாசிச்சோம் இல்லைங்களா? யோவான் 14 வாசிச்சோம் இல்லையா? யோவான் 14ல 2 வசனம் வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்போ நான் என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், என்னிடத்தில் நீங்கள் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்போ எனக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்போ எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் உடைய உதவி இருந்தால்தான், அவருடைய கற்பனைகளை நான் கை கொண்டால்தான், நான் எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நான் ஒரு காரியத்தை இந்த 16வது அதிகாரம் 1 யோவான் 5:16 என்ன சொல்றாரு? மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை குறித்து சொல்லிவிட்டு 18வது வசனம் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இப்ப நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. இந்த காரியம், இந்த வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்னு சொன்னா, எப்படி பாவம் செய்ய மாட்டாம? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொன்னா எப்படி இதை யோவான் நமக்கு எழுதி கொடுக்கிறார்? என்ன நோக்கம்னா, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறதினால் அவருக்கு ஒரு தைரியம் என்ன, நான் பாவம் செய்ய மாட்டேன். என்ன ஆப்ரேட் பண்றதே பரிசுத்த ஆவிதான். I will not commit sin because எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு இந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் புரியுமா? என்னுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுத்து போடுவேன். உள்ள யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். நோ நோ நோ, ஆண்டவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியை நீ ரொம்ப என்ன பண்ணாதப்பா, don't make that Holy Spirit grieve. அது சரியான வசனம். அதை குறித்து என்ன பண்ணாத, அந்த பரிசுத்த ஆவியை ரொம்ப நீ வேதனைப்படுத்தாத. வேதனை உண்டாக்கும் வழிகள் உன்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து மனம் திரும்புன்னு சொல்றாரு. இதை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்போ எனக்குள் இருக்கும் பொழுது, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கு என்னை உட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறது என்ன தைரியத்தில்? பரிசுத்த ஆவியானவர். நல்லா நல்லா அதுதான் புரிஞ்சுட்டீங்க. இப்போ வந்துருச்சு. எனக்குள் நான் நடக்கிறதே, நான் பாவத்தில் விழாமல் இருக்கிறதோ, நான் பாவத்திற்கு அடிமையா இருக்க மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன் என்ன தைரியத்தில் சொல்றீங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நீங்க என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து மேல வந்தீங்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரெக்டா மத்தேயு 3வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனத்தை சொல்லிட்டு 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்துக்குள்ள போகும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே அவர் வனாந்திரத்திற்கு நடத்த போகிறார். கடைசி வசனம் என்ன சொல்லுது? இவர் என் குமாரன், நான் இவரில்
பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, யூ ஆர் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். உங்க பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பிக்கஸ்ட் கிஃப்ட். என்னை ஆவிக்குரிய காரியங்களை டிசைன் பண்ணி நடத்த, என்னை ஒவ்வொரு நாளும் நடத்த, நான் டெய்லி எந்திரிச்சு நடக்கிறேன்ல, ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழாமல் என்னை பாதுகாக்கிறது, என்னை ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லாமல் தடுக்கிறது, பெருமை பேசாமல் இருக்கிறதுக்கு, தேவையில்லாத திருட்டுத்தனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, தேவையில்லாத காசிப் பண்ணாமல் இருக்கிறது, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அவர் என்னை சரியான காரியங்களை நடத்துவார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இல்லையோ அப்பொழுது நீங்க தெரிஞ்சிடலாம், நான் உள்ள பிசாசு உள்ள டான்ஸ் ஆடுதுரா. ஏன்னா அப்படிதான் சொல்றாரு. 20வது வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருமாய் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த 1 யோவான் 5வது அதிகாரத்தில் இந்த 14வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னு சொன்னா, நாம் எதையாகிலும் ஒரு சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவர் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நான் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. பெரிய கிஃப்ட் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் தான். இப்ப எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் தான் மேலே போகும்போது என் கையில் கொடுத்துட்டு உள்ள கொடுத்துட்டு போயிட்டார். இந்த பரிசுத்த ஆவி தான் என்னை நடத்துது ஒவ்வொரு நாளும். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இல்லை. அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இல்லைன்னா நான் இல்லை. நான் திரும்ப பாவத்துக்குள்ள போயிட்டு இருப்பேன். பிரியமானவர்களே, கடைசியாக 5 பாயிண்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒருவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் மூவரும் தனி நபர்களாக இருந்தாலும் ஆப்ரேட் பண்றதும் ஒருவரே. ஒவ்வொருவரும் முழுமையான தேவன். மூவரும் ஒரே தெய்வீக இயல்பை கொண்டிருக்கிறவர்கள். இதுதான் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு சத்தியம். அப்ப எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் அவருடைய சித்தத்தின்படி நடத்த நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டிய காரியம் என்ன? நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இதுல. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களை சகல, அப்ப சத்தியம்னா என்னது? சத்தியம் எது? ஆண்டி கரெக்டா சொன்னாங்க. சத்தியம் எது? வேத வசனம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வேத வசனத்தை உள்ள கொண்டு நான் நடத்துவார். பிரியமானவர்களே, ரொம்ப அழகா எனக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாள் இழந்ததை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறைவேற்ற ஒரு அவரையே ஜீவனாய் கொடுக்கிறார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேச பிதாவினிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் போகும்போதும் நம்மள அன்பு காட்ட அவருடைய பரிசுத்த ஆவியாக தேற்றவன விட்டுட்டு போயிருக்கிறார். இந்த மூவருமே அன்பு தான். நோபடி, நீங்க உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீங்க என்ன கஷ்டத்தில்னாலும் போய் கொண்டிருக்கலாம். எனக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியாது, உங்களுடைய சூழ்நிலை தெரியாது, நீங்க என்ன கஷ்டத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் நமக்கு என்ன தெரியும்? எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவரே என்னுடைய நங்கூரம், அவரே என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என்னை கொண்டு செல்வார்.